விஜயை வீழ்த்தினால் அமைச்சர் பதவி கன்ஃபார்ம். ஜெயின் கில்லர் இனிகோ. ஸ்டாலின் திருச்சி சர்ப்ரைஸ். திருச்சி கிழக்கு தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் திமுகவின் இனிகோ இருதயராஜ். இந்த முறை இவருக்கு டார்கெட் வெறும் வெற்றி மட்டுமல்ல, பவர்ஃபுல் விஜயின் தாவேகாவை வீழ்த்துவதுதான். தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக திருச்சி மற்றும் சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளின் நிலவரம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுவதுதான் இப்போது ஹாட் டாபிக்காகவும் மாறியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை விஜய் அறிவித்துள்ளார். இதில் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். தீநகர் தொகுதியில் புசி ஆனந்தும், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜனாவும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையிலும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளனர். விஜயின் நண்பர் ஸ்ரீநாத்துக்கும் சீட் வழங்கியுள்ளார் விஜய். விஜய் களமிறங்கும் திருச்சி கிழக்கு தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் திமுகவின் இனிகோ இருதயராஜ். இந்த முறை இவருக்கு டார்கெட் வெறும் வெற்றி மட்டுமல்ல, பவர்ஃபுல் விஜயின் தாவேகாவை வீழ்த்துவதுதான். அரசியல் வட்டாரத்தில் அடிபடும் பலமான பேச்சு இதுதான். ஒருவேளை திருச்சி கிழக்கில் விஜயை வீழ்த்தி இனிகோ வெற்றி பெற்றால் இவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதி என திமுக அமைச்சரவையில் சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் தலைமைக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜயை வீழ்த்தும் ஜெயின் கில்லர் பட்டத்தோடு வரும் இனிகோவுக்கு சிவப்பு விளக்கு கார் உறுதி என்கிறார்கள் அறிவாலய உடன்பிறப்புகள். ஆனாலும் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏற்கனவே திருச்சி மாவட்டத்திலிருந்து நேரு மற்றும் அன்பில் மகேஷ் என 2 சீனியர் அமைச்சர்கள் பம்பரமாக சுருண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரே மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்களா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள $1 மில்லியன் கேள்வி. மேலும் பெரம்பூரில் திமுக அதிமுக நேரடியாக மோதினால் வாக்குகள் பிரியும். இதை பயன்படுத்தி விஜய் வெற்றி பெற்று விடுவார். அதுவே பாமக நிறுத்தப்பட்டால் அதிமுக கிரவுண்டில் அப்படியே திமுக பக்கம் செல்வார்கள். பல திமுக பக்கம் வாக்களிப்பார்கள். இதனால் பாமக டம்மியாக இருக்கும். ஏனென்றால் பெரம்பூரில் பாமக களத்திலேயே இல்லை. இதனால் மொத்தமாக வாக்குகள் திமுக பக்கம் செல்லும். விஜய்க்கு சிக்கலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் நிற்கிறார்.